பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அடியார்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த நாட்டிலே இந்த இடத்திலே அல்லாஹுடைய பள்ளியிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அது போன்ற அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. பயம் தரும் மன்னரை வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எங்கே மரணித்தாலும் சரி, ஆகாயத்திலே மரணித்தாலும், பூமியிலே மரணித்தாலும், விபத்திலே மரணித்தாலும், உடல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு மரணித்தாலும், அடையாளமே காட்டப்பட முடியாமல் மரணித்தாலும், எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆலமுல் பர்ஸகிலே, கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரொருவன் கபருடைய வாழ்க்கையை மறுக்கிறானோ, கபருடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தீனிலே இல்லை என்று யாரொருவன் கூறுகின்றானோ, அவன் அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறிய காஃபிராகி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இந்த கபருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நம்மில் எல்லோருமே ஒரு நாள் நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும். நமக்காக தயாரிக்கப்பட்ட கபருடைய குழிக்கு நிச்சயமாக இந்த உலகமோ அல்லது அல்லாஹுடைய நாட்டமோ நம்மை கொண்டு போய் சேர்த்துதான் ஆக போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வசியத்து செய்தார், மரண அறிவுரை செய்தார். என் பிள்ளைகளே, நான் அதிகமான பாவங்களை செய்திருக்கிறேன். அதன் காரணமாக நான் மரணித்து விட்டால் நீங்கள் என்னை எரித்து சாம்பலாக்கி அதிகமான காற்று வீசக்கூடிய ஒரு இடத்தில் என்னை தூவிவிடுங்கள், அல்லது வேறொரு அறிவிப்பிலே என்னுடைய அந்த பாதி சாம்பலை பூமியிலே போட்டு விடுங்கள், பாதியை நீங்கள் கடலிலே கரைத்து விடுங்கள், காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள் என்று கூறினார். அந்த அறிவுரைக்கு ஏற்பவே அவர்களுடைய பிள்ளைகளும் அவர் மரணித்ததற்கு பிறகு அவரை எரித்து புதைக்காமல் அவளை சாம்பராக்கி காற்றிலையும் கடலிலையும் கரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே எரித்தாலும் சரி, எந்த சாம்பலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான். எல்லா சாம்பல்களும் குன் என்ற வார்த்தையால் மறுபடியும் உருவெடுத்தது. அதே உருவத்தை அவனுக்கு கொடுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டான், மனிதனே, ஏன் இப்படி செய்தாய்? எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து கொண்டாய்? அந்த மனிதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே பதில் சொன்னார், ஹஷ்யா யா அல்லாஹ், ஹஷ்யத்துக யா ரப், என்னுடைய இறைவனே, உன்னுடைய அச்சம், உன்னுடைய பயம் என்னை இப்படி செய்ய வைத்தது. நான் செய்த பாவத்தால், குற்றத்தால் நீ என்னை பிடித்து தண்டித்து விட்டால், நீ என்னை தண்டித்தால் நான் என்ன செய்வேன் என்ற அச்சம்தான் என்னை இப்படி செய்ய வைத்தது என்று கூறினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், மனிதனே, உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ சொர்க்கத்திலே செல். அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எங்கே மரணித்தாலும் சரி, எப்படி மரணித்தாலும் சரி, மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் கடலிலே மூழ்கினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆலமுல் பர்ஸகிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், وَمِنْهَا خَلَقْنَاكُمْ وَفِيهَا نُعِيدُكُمْ وَمِنْهَا نُخْرِجُكُمْ تَارَةً أُخْرَى. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம், மறுபடியும் இந்த மண்ணில் தான் உங்களை செலுத்துவோம், மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உடல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து விட்டால், அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு நியமித்த அந்த நேரத்தை, மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை அந்த நேரத்திலே கைப்பற்றி விட்டால், அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். மனிதர்கள் சொல்லுவார்கள், ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸഖுன் இலா யௌமி யுபஅஸூன். இந்த இடத்திற்கு மரணத்திற்கு பிறகு திரை என்று கூட அர்த்தம் வைக்கலாம். அல்லது மார்க்க அறிஞர்கள் சொல்லுவது போல இந்த பர்ஸக் என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை மறுமை வரை அவர்களுக்கு கபருடைய இந்த பர்ஸக்குடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். எனவே மரணமாகி விட்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூமின்களான உயிராக இருந்தால் அந்த உயிர் 7 வானத்திற்கு மேலாக சென்று அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. 7 வானத்திற்கு மேலே சென்று அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உயிரை நீங்கள் நன்மை நல்லவர்களை எழுதக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்து நீங்கள் இந்த உயிரை நீங்கள் கபருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவார். பாவிகளான உயிராக இருந்தால் அந்த உயிர் முதல் வானத்திலேயே மறுக்கப்பட்டு இந்த பூமியிலே கபருடைய வாழ்க்கைக்காக தூக்கி எறியப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் வாயிலாகவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவும் சொல்கிறான். மரணமாகி விட்டாலே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மை குளிப்பாட்டுவார்கள், நம்மை கஃன் துணியால் நம்முடைய உடம்பை மூடுவார்கள், மூடிவிட்டு நம்மை சுமந்து இந்த மக்கள் கொண்டு செல்லுவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாக்களை நீங்கள் சுமந்து சென்றால் வேகமாக நீங்கள் செல்லுங்கள். فَإِن تَكُوا صَالِحًا فَخَيْرٌ تُقَدِّمُونَهَا. நீங்கள் சுமந்து கொள்ளக்கூடிய அந்த ஜனாஸா ஒருவேளை சாலிஹான நல்ல ஜனாஸாவாக இருக்கலாம், அதனுடைய விசாரணைக்காக நீங்கள் அதனை விரைந்து கொண்டு செல்லுங்கள். அல்லது وَإِيَكُوا سِوَى ذَلِكَ فَشَرٌّ تَلْعُونَهُ عَنْ رِقَابِكُمْ. அல்லது நீங்கள் சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆத்துமா பாவியான ஆத்துமாவாக இருக்கலாம், விரைவில் அதை உங்களுடைய தோள்களில் இருந்து நீங்கள் இறக்கி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த தன்மையிலிருந்து. விரைவில் நீங்கள் அதை இறக்கி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா உதிஅத்தில் ஜினாஸா ஃபஹ்தமலஹா அர்-ரிஜால் அலா அனாகிஹிம். சுமந்து செல்லும் பொழுது மனிதர்கள் அந்த ஜனாஸாவை ஃபஇன் கானத் சாலிஹா, அது சாலிஹான ஜனாஸாவாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, என்னை நீங்கள் விரைவாக கொண்டு செல்லுங்கள், விரைவாக நீங்கள் என்னை கபருக்குழிக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும். அதே நேரத்திலே பாவம் செய்து குற்றம் செய்து அல்லாஹ்விற்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்த ஜனாஸாவாக இருந்தால் யா வைலஹா யா வைலஹா ஐன யذهبون ஐன யذهبون பிஹா, நீங்கள் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், நாசம் உண்டாகிவிட்டது நாசம் உண்டாகிவிட்டது என்று கத்திக் கொண்டிருக்கும். யஸ்மஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்லல் இன்சான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தை அந்த ஜனாஸா கூறும் பொழுது மனிதர்களை தவிர இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் கேட்கிறது. வலவு சமிஅஹா, மனிதன் அதை கேட்டு விட்டால், வலவு சமிஅஹல் இன்சானு லஸஅக், மனிதன் மயக்கடித்து விடுவான், மூர்ச்சையாகி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.